ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனா அவர்களின் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, ஜிவிஎம் மற்றும் ரியா சுமன் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த ஒரு த்ரில்லர் படமான ஹிட்லர் அப்படின்ற ஒரு படத்தை பத்தி தான் பேச போறோம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பேசிடுவோமா. அதாவது இந்த படத்தோட கதை எப்படி ஓபன் ஆகுதுன்னா, ஒரு மலைவாசி கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமத்துல ஒரு 5 பொண்ணுங்க 10 பொண்ணுங்க வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போனோம் அப்படின்றதுக்காக அவங்க ஒரு ஓட பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுது. இது எப்படி கிராஸ் பண்றதுக்கு போட்டு கிட்ட ஏதாவது வரணும். அதனால அந்த போட்டு வந்தா தான் கிராஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு வராதுன்னு தெரியுது. இதுக்கு பதிலா அந்த ரிவருக்கு நடுவில் ஒரு கயிறு கட்டி இருக்காங்க. இந்த கயிறை பிடிச்சி நம்ம ரிவருக்கு அந்த பக்கம் போயிடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி எல்லா பெண்களும் ஆத்துல இறங்குறாங்க. திடீர்னு பார்த்தா வெள்ளத்துல எல்லாருமே அடிச்சுட்டு போய் இறந்து போயிடுறாங்க. ஓப்பனிங்கே இப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணா ஒரு 20 வருஷம் கழிச்சு சிட்டியில 20 வருஷம் ரொம்ப ஓவரா போறேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு சென்னை சிட்டியை காமிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி அவர்கள் ஸ்டைலா அப்படியே பேண்ட் ஷர்ட்ல அப்படியே சைட் பேக் எல்லாம் மாடின்னு மாதவன் மாதிரி வீட்டுக்குள்ள வராரு. அப்படியே ட்ரெயின் ஏறி போறாரு, வேலைக்கு போறாரு, இன்டர்வியூ போறாரு, எங்கேயோ சுத்திக்கிட்டே இருக்கிறாரு விக்கி வச்ச தலையோட. இது மாதிரி சுத்திக்கிட்டே வரும்போது ரன் படத்துல வர மாதவன் மாதிரி ட்ரெயின்ல ஆப்போசிட்ல ஒரு கதாநாயகியை பார்த்துட்டாரு. பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க. அவர் பின்னாடி இழிச்சுக்கிட்டே ஓடுறாரு. அதுக்கப்புறம் லவ் ஆரம்பிக்குது, பாட்டு ஆரம்பிக்குது. இப்படிதான் ஆரம்பிக்குது அந்த படம். சோ இது ஒரு பக்கம் கதையா போயிட்டு இருந்தாலும் இன்னொரு கதையும் ஒன்று ஓடிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வருங்கால சிஎமான ஆவரம்பாருன்னு சரண்ராஜ் அவர்கள் கங்கன கட்டின்னு சுத்திட்டு இருக்காரு. இதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, போட்டியா பணம் இருக்கிறாரு. அசால்ட்டா சொல்றாங்க 200 கோடி 300 கோடின்னு சொல்லி, இந்த 200-300 கோடியை நம்ம தொகுதி மக்களுக்கு நம்ம டெலிவரி பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணி அந்த காசை பொட்டலமா கட்டி எப்படியோ டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு டிரான்ஸ்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவி வாங்கும் போது ஒரு அட்டடப்பா கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த அட்டடப்பாக்குள்ள 120 கோடி அமிக்கி எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அசால்ட்டா கொண்டு போயினுக்கிறானுங்க. ஏன்டா போகும்போது ஸ்கேனர் இருக்கு, அந்த ஸ்கேனர்ல நீ என்ன வச்சிருக்கன்னு பாத்துருவானுங்க. போலீஸ்காரங்க சுத்திட்டு இருப்பானுங்க. இது மட்டும் இல்லாம லக்கேஜுக்குன்னு தனியா நீ எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போனாலே காசு போடுவானுங்க. இது எதுவுமே இல்லாம அசால்ட்டா வச்சு ரவுடிங்க ஸ்டாண்டிங்ல போயின்னு இருப்பானுங்க. திடீர்னு பார்த்தா ட்ரெயின்ல இருந்து இறங்கும் போது ஒரு கலகலப்பு, ஒரு சலசலப்பு வரும். அந்த காசு எல்லாமே காலியா போயிடும். எவனோ அடிச்சுன்னு போயிடுவான். யாருன்னு பார்த்தா விவேக் பிரசன்னாவை காமிப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஐயோ விஜய் ஆண்டனி அதே ட்ரெயின்ல ஒரு பக்கம் லவ் பண்ணுகிறாரு. விவேக் பிரசன்னா இந்த மாதிரி அரசியல்வாதியோட பணத்தை அடிச்சுன்னு போயினுக்கிறாரு. அந்த ஆரம்பத்துல ஓப்பனிங்ல செத்து போன 5 பொண்ணுங்களோட நிலைமை என்ன. இதுக்கப்புறம் சுத்தி ஒரு பொண்ணு பின்னாடி ஓடிட்டு இருந்தாரு. இந்த ஹீரோயினுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் என்ன கனெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த விஜய் ஆண்டனிக்கும் இந்த கும்பலுக்கும் என்ன கனெக்ஷன், இவங்க எல்லாத்துக்கும் இந்த அரசியல்வாதிகள், இந்த ஹீரோயின், அதுக்கப்புறம் செத்து போன 5 பொண்ணுங்க, விவேக் பிரசன்னா, இதுக்குள்ள நடக்கிற அந்த அரசியல் என்ன அப்படின்றது அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப். சோ கதை கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லங்க. சோ இப்போ நான் போட்டு உடைச்சிட்டேன்னா அந்த சுவாரஸ்யம் விட்டு போயிடும் அப்படின்றனால இந்த கதையை நான் முழுசா சொல்லல. இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்புறம் எப்படி முடியுதுன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுவாங்க. இதுதான் கதையாக இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பத்தி நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தாங்க. ஏன்னா இது வந்து அதர பழசான கதையா இருக்குது அப்படின்னு இந்த படத்தை பார்த்து ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பா தெரிய ஆரம்பிச்சிடும். அடா டே, இது மாதிரி 1,00,000 படம் வந்துருச்சுடா தமிழ்ல, என்னடா இதே கதையை போட்டு உருட்டினுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன தெரியும்னா, என்ன இருந்தாலும் போர் அடிக்கல, படம் ஃபாஸ்டா தான் போயிட்டு இருக்குல்ல, ஸ்கிரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கணும். அதுதான் இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லாம இது அதர பழசான கதையா இருந்தாலும் இந்த ஸ்கிரீன் பிளே வந்து தாங்கி கொண்டு போறனால உங்களால ஒன்றி இந்த படத்தை கடைசி வரைக்கும் பார்க்க முடியும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல பெருசா லேக் அப்படின்ற மாதிரி எதுவுமே நான் வந்து ரியலைஸ் பண்ணல. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் ஃபாஸ்டா தான் போச்சு. இதற்கு முக்கியமான காரணம் விஜய் ஆண்டனி அவர்களோட ஆக்டிங்கா இருந்தாலும் இதுல வர முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் கொஞ்சம் எடுத்துருக்காங்க. ஏன்னா யாருமே சும்மா வந்தமா போனமான்னு எதுவுமே கிடையாது. அதனால கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் ஒரு சின்ன ஸ்டோரி வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி இந்த படம் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான படம் தான். அதனால விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால இந்த படம் ஒரு குவாலிட்டியான படத்துல போய் உட்கார்ந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீல் கொடுக்குது. இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவா இருந்தாலும் டசன் கணக்கில் இந்த படத்துல நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். முதல் விஷயமே இந்த படத்தோட ஸ்டோரி லைன் தான். ஏன்னா இது வந்து அதரப்பசான கதை, பழிவாங்கும் படலம் அப்படின்ற மாதிரி ஒரு கதை நம்ம சொல்லலாம். இது வந்து த்ரில்லர் அப்படின்றதையும் தாண்டி சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போய் ரிவெஞ்ச் த்ரில்லரா வெளில எடுத்துன்னு வந்தாங்க. சோ இது வந்து ஆரம்பத்தில் இது ரிவெஞ்ச் த்ரில்லரா நம்மளுக்கு தெரியாது. படம் ஆரம்பிச்சு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் இது ரிவெஞ்ச் த்ரில்லர்னு தெரியும். அந்த 1 மணி நேரம் என்னடா நடக்க போகுது அப்படின்னு குழப்பத்திலே நம்மளை கொண்டு போனது கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்குது. கொஞ்சம் சொல்லிருக்கலாம்ல, என்ன மேட்டர்னு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிருப்போம். ஆனா 1 மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே ப்ரெடிக்ஷன் தான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டு உடைச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பாசிட்டிவ்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் பாத்தீங்களா, எல்லா கேரக்டர்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவங்கவுங்களுக்கும் சின்ன பேக் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. இது பாசிட்டிவா இருந்தாலுமே இந்த பேக் ஸ்டோரியை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுக்கல அப்படின்றது அந்த படத்தோட நெகட்டிவான ஒரு விஷயமா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஏன்னா இது வந்து இந்த படத்துல அந்த கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ஒரு முக்கியத்துவமாக இருந்தாலும் இவங்களை இன்னும் ஆணித்தனமா மக்கள் ரசிக்கும்படியாக இவங்களோட கேரக்டரை இவங்க டிசைன் பண்ணிருக்கணும். ஆனா ஏதோ வந்தாங்கப்பா, ஏதோ ஒரு நடிச்சாங்கப்பா, ஏதோ அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லாம சொல்லிட்டு போன மாதிரி தான் இருந்ததே தவிர
எந்த ஒரு கேரக்டர் மேலேயும் நம்மளுக்கு அதிகப்படியான இம்பாக்ட் கிரியேட் ஆகல. எதனால இப்படி நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதில் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல நடிகர்கள், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க. உதாரணத்துக்கு நடிகர் சரண்ராஜ் அவர்கள் ரஜினி காலத்துல இருந்து நடிச்சிட்டு இருக்காரு. விவேக் பிரசன்னா அவர்களும் கொஞ்சம் நல்லா நடிப்பாரு. விஜய் ஆண்டனி அவர்களும் கொடுத்த கதாபாத்திரம் நல்லா நடிப்பாரு. இந்த படத்துல நடித்த ஹீரோயின் ரியா சுமன் அவர்களும் நல்ல நடிகை தான். இந்த மாதிரி பார்த்து நடிகர்களை செலக்ட் பண்ணவங்க. இயக்குனர் தமிழ் அவர்களை விட்டுறேன், இவரெல்லாம் வந்து என்ன மாதிரியான ரண கொடூரமான வில்லனா பண்ணுவாரு. ஆனா இவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணி இவங்களுக்கான போர்ஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்காதனால இவங்கெல்லாம் யாரு அப்படின்றத படம் முடிச்சு வெளில வந்தோடனே நம்ம மறந்துடுறோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து இரண்டாவது நெகட்டிவா இருந்தாலும், மூன்றாவது நெகட்டிவ், ஏகப்பட்ட இடத்துல இந்த படத்துல வந்து லாஜிக் மீறல்கள் நிறையவே இருக்குதுங்க. அடடா என்னடா இது, கடைசியில கிளைமேக்ஸ்ல மறுபடியும் ஹீரோ வில்லன் அடிச்சு வச்சு வெளில வந்து நின்று கோர்ட்ல வந்து இவருக்கு தண்டனை கொடுக்காம வெளில அனுப்பிச்சு விட்டு இதே தான் பண்ணுவீங்களா? வழக்கம் போல தமிழ் சினிமாவில் வர கதையே உருட்டி எடுத்தா எப்படிப்பா? கொஞ்சமாச்சும் இன்னைக்கு ஏற்ற ட்ரெண்டுக்கு மாறி வாங்கப்பா, இன்னைக்கு சொல்றதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குதுப்பா, அதை ஸ்ட்ராங்கா சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. இது மட்டும் இல்லாமல் நான்காவது நெகட்டிவ், அந்த பிளாஷ்பேக் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இல்லைங்க. அதாவது இந்த 5 பேர் இறந்தனால தான் இவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி உங்க காமிக்கிறாங்க. ஐயோ கதையை சொல்லிட்டேனே. ஸோ ஓகே, ரிவெஞ்ச் எப்படி எடுப்பார் அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுவும் இவ்வளவு இம்பாக்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருக்குதா இல்லையான்னு நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாயின்னு ஒரு படம் வந்தது, அதுலயும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அந்த ஆக்சிடென்ட் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணி மக்களே வெறி ஆயிடுவானுங்க, கண்டிப்பா இதை பண்ணவனை சாவடிக்கணும்டா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட் தான் இந்த படத்துலயும் நடக்குது. ஆனா அதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று நடந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி மக்கள் யோசிக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா வைக்கல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ்கள் இந்த படத்துல இருந்தாலுமே கூட இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தாராளமா ஒன் டைம் நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த லாஜிக் மீறல்கள்லாம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, ஒரு 2.5 மணி நேரம் ஜாலியா நான் ஒரு படத்தை பார்க்கணும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணீங்கன்னா, விஜய் ஆண்டனி படத்துக்கு நாங்க கேரண்டி அப்படின்ற மாதிரி நான் கேரண்டி கொடுப்பேன். அதனால நீங்க தாராளமா ஒரு 2.5 மணி நேரம் ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்கணும், ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னா நீங்க பாத்துருங்க. இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5க்கு 3. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே.